ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பல பெண்களுடைய வெளி சொல்ல முடியாத ஆசை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்களும் ஒரு நல்ல வேலையை செஞ்சு மதிப்போடையும் மரியாதையோடையும் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி ஆசை இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் மதிப்புடனும் மரியாதையுடனும் சம்பாதிக்கணும் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பல பெண்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. முக்கியமாக அவங்க தையல் கலையிலையும் கைவினை பொருட்கள் செய்கிறதுலையும் ரொம்ப உன்னிப்பாக க்ரியேட்டிவாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடன் டேலண்ட்டை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கைவினை தொழில் அது ஆரி வேலைப்பாடாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளவுஸ் டிசைனிங் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல உங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தி 1 இல்லைன்னா 2 ஆர்டரை எடுத்து அதை கரெக்டான டைமில் சூப்பரான டிசைனோட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உடனே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதனால் இனிஷியலாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வேலைப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வேலைப்பாடை அனுபவிச்சுவாங்க. அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்ல உங்கள் பிஸ்னஸ் ஸ்லோவாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்லேயே நிறைய பேர் ஹோம் பொட்டிக் இல்லைன்னா சாரீ ரீசெல்லிங் பிஸ்னஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். மொத்தமாக நிறைய சாரீஸை சூரத் இல்லைன்னா இளம்பிள்ளை அப்படி மொத்த விற்பனைக்கு சந்தையிலேருந்து வாங்கிட்டு அதை ஆன்லைன் மூலயமாவோ இல்லைன்னா நேரடியாக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஸ்லோவாக ஒருத்தருக்கு விற்க ஆரம்பிச்சிங்கன்னா அதன் மூலயமா உங்களுடைய வருமானம் அதிகமாகும். அதே சமயத்தில் உங்களுடைய சாரியுடைய டிசைன்ஸோ குவாலிட்டிஸோ ஏதாவது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அவங்க ஸ்லோவாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல, அதே மாதிரி இன்னும் நீங்கள் பிஸ்னஸை நல்ல படியாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பையோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜையோ இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களுடைய கலெக்ஷன்ஸை நல்லா அழகாக ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணி சேல் பண்ணுறது மூலயமா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களுடைய வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஆரி ஒர்க் டிசைன் இல்லைன்னா ப்ளவுஸ் டிசைனிங் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை பண்ணலாம். இல்லைன்னா வீட்டிலையே பொட்டிக் இல்லைன்னா சாரீ ரீசெல்லிங் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். இல்லத்தரசிகளுக்கான 2வது பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் பண்ணலாம். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக யூடியூப்பில் நிறைய பேர் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷான கேக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சிறந்த பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பேக்கரி ஐட்டம்ஸு செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக செய்யக்கூடிய நிறைய ஹோம்மேக்கர்ஸ் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரவங்களுக்கோ இந்த மாதிரி ஹோம்மேடு கேக் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு வாய் வார்த்தை மூலயமாவோ இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலயமா இல்லை இன்ஸ்டாகிராம் மூலயமா தெரியப்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கோ இல்லைன்னா விசேஷங்களுக்கோ ஃப்ரெஷ்ஷான கேக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதன் மூலயமா உங்களுடைய வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஹோம்மேட் டிஃபன் இல்லைன்னா மீல் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே எப்படியும் கொஞ்சம் பேச்சுலர்ஸு இல்லைன்னா வேலைக்கு செல்லக்கூடிய கப்புள்ஸ் இருப்பாங்க. சில வீட்டில் முதியவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதனால சுத்தமாக வீட்டிலையே சமைச்சு கொடுக்குற மாதிரியான பிஸ்னஸ் யாராச்சும் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட டிஃபன் ஐட்டம்ஸோ இல்லைனா மீல்ஸ் ஐட்டம்ஸோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்பாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலராக உங்களுக்கு ஒரு 4
to 5 கஸ்டமர்ஸ் கிடைச்சா கூட டெய்லி உங்களால் மினிமம் ஒரு 200 to 300 ருபீஸ் வந்து வீட்டில் இருந்தபடியே குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டையும் பார்த்துக்கிட்டு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கும் வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கும் வந்து பிஸ்னஸில் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தபடியே வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ்கள் வந்து அதிகம். அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் வந்து செய்யக்கூடிய பலகாரங்கள் இல்லைன்னா மசாலா பொடி அந்த மாதிரியான கெமிக்கல் இல்லாத இந்த மாதிரியான வீட்டு சமையலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கறது மூலயமா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் அடைகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெய்லி வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லைன்னா பெரியவங்களோ வந்து கேட்கக்கூடிய ஸ்நாக்ஸையோ இல்லைன்னா வந்து ஸ்வீட்ஸையோ வந்து செஞ்சு கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டேஸ்ட்டும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய குவாலிட்டியும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதையே வீட்டில் இருந்து ஒரு சிறந்த பிஸ்னஸ் ஐடியாவாக யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து சமையல் இல்லைன்னா உணவு தொழில் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான மூணாவது எளிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய இல்லத்தரசிகள் வந்து மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ ஒரு மினிமம் இன்டர்நெட் கனெக்ஷனோட வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் படிச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இல்லைன்னா ஹோம் டியூஷன் இந்த மாதிரி நடத்துனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு காலையிலையோ இல்லை மாலையிலையோ டியூஷன் பள்ளி மாணவர்கள் வந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது வேதாந்து அதே மாதிரி வந்து QMath அப்படின்ற ஆன்லைன் தளங்களில் உலகத்தில் பல தமிழ் குழந்தைகள் வந்து ஆன்லைன் வழியாக பாடம் நடத்துகிறாங்க. அதனால நீங்கள் அந்த வேதாந்து QMath அப்படிங்கிற ஆன்லைன் தளத்தையெல்லாம் பயன்படுத்தி பல மாணவர்களுக்கு உங்களுடைய திறமை மூலயமா வீட்டில் இருந்தபடியே வந்து பாடத்தை சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாலிங் இல்லைன்னா வாய்ஸ் ப்ராசஸ் பல முன்னணி நிறுவனங்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர்ஸ் இதிலையெல்லாம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற ரோலுக்கெல்லாம் வீட்டில் இருந்தே பேசுகிற மாதிரி பார்ட் டைம் ஜாப் கூட கொடுக்குறாங்க. சரளமாக யாருக்கெல்லாம் தமிழ் பேச தெரியுதோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜாபை வந்து யூட்டிலைஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பார்ட் டைமாக வந்து ஆன்லைனில் ஜாப் பண்ணுறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி. நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து அதிகமாகவே இருக்கும். நிறைய இடத்துல நிறைய நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேட்டா என்ட்ரி இல்லைன்னா வந்து ஃபைல் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரியான ரோலுக்கெல்லாம் நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கே வேலை கிடைக்குமோ அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் கூட பண்ணலாம். முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஆன்லைனில் வேலை தேடும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வாங்கி தரோம் அப்படின்னு முன்பணமாக சில அட்வான்ஸ் அமௌண்ட்டெல்லாம் கேட்பாங்க. எந்த ஒரு நிறுவனத்தில் முன்பணமாக அட்வான்ஸ் கேட்குறாங்களோ அது வந்து ஃப்ராட் அப்படியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால எந்த ஒரு ஆன்லைன் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியோ அதை பற்றி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எடுத்த உடனே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பே பண்ண சொன்னாங்கன்னு பே பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதனால் ப்ராப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எந்த
ஒரு கம்பெனியில் முன்பணம் கேட்குறாங்களோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டே இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பெரிய உயரத்தை எட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்புகளை தேடி போகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை வந்து தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அப்படி இல்லாமல் வேறு எதனா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றியான பேசிக்ஸ் நாலேஜ் வச்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபீல்டு ரிலேட்டடான நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்தே எந்த மாதிரியான வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக முடிவெடுத்து லைஃப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் வந்து மனதார கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லியிருக்கக்கூடிய பல டிப்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் மாற்றுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கருத்துக்கள் யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது, இது எந்த அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போட்டு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கூட ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குற பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.